ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு த சேர்ஃபுல் பீட். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, யாராவது நமக்கு கால் பண்ணுறாங்க, அன்நோன் பர்சன் யாராவது தெரியாத ஒரு நபர் வந்து நமக்கு கால் பண்ணுறாங்க அப்படின்னா, த்ரூ காலர் இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அந்த அப்ளிகேஷன் நம்ம இன்ஸ்டால் பண்ணி இவ்வளோ நாள் வந்து அவங்க யார், அவங்க நேம் என்னன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம். ஆனால் த்ரூ காலரில் காமிக்கிற நேம் எல்லாமே ஒரிஜினல் நேம் தானா அப்படின்னா அது வந்து டெஃபினட்டாக கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். த்ரூ காலர்ன்றது ஜஸ்ட் இமெயில் ஐடியை வச்சு அவங்களோட நேம் வந்து நமக்கு சஜஸ்ட் பண்ணி காமிக்கும். இல்லை அவங்க ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த பிஸ்னஸ் நேமில் அந்த மொபைல் நம்பர் வந்து அட்டாச்சில் இருக்குது அப்படின்னா அவங்க பிஸ்னஸ் நேமை வச்சு அவங்களோட நேம் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம சஜஸ்ட் பண்ணோம். இந்த மாதிரி தான் த்ரூ காலர் அவங்களோட நேம் வந்து கண்டுபிடிச்சி நம்ம காமிக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அப்ளிகேஷனுமே இல்லாமல் நமக்கு வந்து அன்நோன் பர்சன் யாராவது ஒருத்தவங்க கால் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க யார், அவங்களோட நேம் என்னன்னு சொல்லி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்க முடியும்னு சொல்லி ஒரு நிறுவனம் சொல்லியிருக்காங்க. அதை யார் சொல்லியிருக்காங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ட்ராய் நிறுவனம் தான் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ட்ராய் நிறுவனம்னா டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கப்புறம் உங்களோட மொபைலுக்கு எந்த ஒரு அன்நோன் நம்பர், நீங்கள் சேவில் வச்சிருக்காத நம்பர் யார் வந்து கால் பண்ணாலும் அவங்களோட நேம் வந்து டிஸ்பிளேல காமிக்கும்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கால் பண்ணுவாங்க, மிஸ்டு காலில் வந்து நம்ம காமிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம திரும்ப கால் பண்ணி யாருங்க, என்ன, நீங்கள் எதுக்கு என்ன கால் பண்ணீங்க அப்படின்னு நம்ம திரும்ப கேட்கும்போது, இல்லை தெரியாமல் வந்துருச்சு, நான் வந்து தெரியாமல் மிஸ் கால் கொடுத்துட்டேன் அப்படின்னு ஏதாவது ஒரு மொக்க ரீசன் சொல்லி கால் வந்து கட் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம இவங்க யாராக இருக்கும் என்னன்னு சொல்லி நம்ம கன்ஃபியூஷன்லேயே உட்காந்துருப்போம். அந்த மாதிரி இதுக்கப்புறம் கன்ஃபியூஸ் ஆகி நம்ம உட்காந்துருக்க தேவையில்லை. அதுக்காக தான் ட்ராய் நிறுவனம் யார் வந்து அன்நோன் பர்சனாக இருக்கலாம், யாராக வந்தாலும் இருக்கலாம், அவங்க வந்து கால் பண்ணுறாங்க அப்படின்னா ரிசீவருக்கு காமிக்கிற மாதிரி டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம யாருக்காவது கால் பண்ணிவிட்டு நான் வந்து தெரியாமல் கால் பண்ணிட்டேன், கை தவறி வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா அவங்க நம்பர் அவங்ககிட்ட போயிடுச்சு அப்படின்னா அவங்களோட ரியல் நேம், அவங்களோட ஒரிஜினல் நேம் வந்து காமிச்சிரும். இதை எப்படி நடைமுறைப்படுத்த போகிறாங்கன்னா, நம்ம வந்து சிம் கார்டு வாங்கும் போது ஆதார் பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து சிம் கார்டு கொடுப்பாங்க. நம்மளோட ஆதார் நம்பர் ப்ளஸ் நம்மளோட ஃபோட்டோ, நம்ம வந்து ஃபிங்கர் வைக்கணும், கைரேகை வச்சு தான் நமக்கு வந்து சிம் கார்டு வந்து கொடுப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் அவங்களோட ரியல் நேம் வந்து நமக்கு தெரிகிற மாதிரி நம்மளோட ஸ்க்ரீனில் வர மாதிரி வந்து ட்ராய் நிறுவனம் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் யாரும் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த சேவை எப்போ லான்ச் பண்ணுறாங்கன்னா, வர 15ஆம் தேதி இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்லையும் எல்லா சிம் கார்டுக்கும் வந்து இந்த சேவையை வந்து லான்ச் பண்ணுறதா இருக்காங்க ட்ராய் நிறுவனம். இந்த விஷயம் யாருக்கெல்லாம் பாதிப்பாக அமையும்னா, மொபைல் வச்சுக்கிட்டு யாருக்காவது ஒருத்தவங்க அன்நோன் நம்பரை கையில் வச்சுக்கிட்டு இல்லை யாராவது ஒருத்தவங்க நம்பர் வந்து நம்ம கிடச்சிருச்சு அப்படின்னா மிஸ்யூஸ் பண்ணுவோம்ல, அவங்கள வந்து ரொம்பவே பாதிக்கும். இதுக்கப்புறம் தேவையில்லாத அன்டைமில் தேவையில்லாத ராங் கால் கொடுக்குறது, தேவையில்லாமல் மிஸ்டு கால் கொடுக்குறது, இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு வந்து பயம் இருக்கும். ஏன்னா நம்மளோட நேம் வந்து அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க, நம்ம இவங்க தான் அப்படின்னு சொல்லி நம்ம மாட்டிப்போம் அப்படின்ற ஒரு பயம் வந்து டெஃபினட்டாக எல்லாருக்கும் வந்துடும். ஸோ அதனால் நிறைய கிரைம்ஸ் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கப்புறம் அன்நோன் நம்பர்லேருந்து யாராவது ஒருத்தவங்க த்ரெட்டிங் பண்ணுறாங்க, மிரட்டுறாங்க அப்படின்னா இவங்க தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்க முடியும். ஸோ வீடியோட இறுதியாக இந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தளவு வரவேற்கக்கூடிய விஷயம் தான். நிறைய பேர் இதனால் மொபைல் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பயம் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் மட்டும் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.